என்ன நீங்கள் ஏன் பத்திரிக்கையாளரை சந்திக்க மாட்டீங்க? டெல்லியில் போனால் சந்திக்கிறதில்ல, எங்கேயும் சந்திக்கிறதில்ல. அதுக்கு அவங்களுடைய தோழர்கள் சொல்கிறாங்க, கட்சிக்காரன் முட்டு கொடுக்குறவங்களாம் சொல்கிறான். அதானங்க, அது ஏற்கனவே அவர் தான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டாருங்க. எப்படியா சொல்லியிருக்காரு? விவசாயிகள் பிரச்சனை இப்படி நாட்டில் பெருசாக இருக்க நீங்கள் சொன்னதை செய்யலையே, அவன் மறியல் போராட்டம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல? நீங்கள் கத்தி படத்தை பார்த்தீங்களா? அந்த இடத்துல எங்கள் தலைவர் எப்படி பிரஸ்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா? கத்தி படத்தில் விவசாயிகளுக்காக எப்படி போராடுறாரு, எப்படி செய்ய போறாருன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறான். பெண்கள் பாதுகாப்பு இப்படி இருக்கு ஐயா, என்னையா இது? மக்கள்லாம் பிரஸ் கேட்குறாங்களே, அதை பற்றி ஏதாவது சொல்லணும் இல்லையா நாட்டு மக்களுக்கு அப்படின்னு கேட்டால், தெரி படத்தை பார்த்தீங்களா? தெரி படத்தில் பெண்கள் அப்யூஸ் பண்ணானா, தப்பு பண்ணானா அவனை எப்படி எங்கள் தலைவர் தண்டிக்கிறார் பார்த்தியா? தெரி படத்தை பாருங்க. மீனவர் பிரச்சனை என்னையா? இலங்கையில் பிடிச்சி வச்சுக்கிறான்றான், அவனெல்லாம் வெளியில் கொண்டு வரணும். முதலமைச்சர் போய் எங்களே நாங்கள் கடிதம் தான் எழுதணும்னு சொன்னார். உங்கள் முதலமைச்சர் என்னையா பண்ணுறாரு? போய் மோடி கிட்ட பேசி ஏதாவது பண்ணக்கூடாதா உள்துறை அமைச்சர்கிட்ட அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல? சுறா படத்தை பார்த்தியா? சுறா படத்தில் பார்த்தியா மீனவரை எப்படி சும்மா என்ன மாதிரி அவர் காப்பாற்றுறாரு, அவனுக்காக போராடுறாரு பார்த்தியா? நீனு என்னடா ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கானே, ரவுடிகளெல்லாம் எப்படி ஒடுக்கணும்னு போக்கிரி படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க. என்ன சொல்ல போகிறான்? தீவிரவாதிகள்லாம் எப்படி ஒடுக்கணும் துப்பாக்கி படத்தை பார்த்து தெரிஞ்சு. இப்படி அரசியல் அறிவற்ற தற்குறிகள், கரெக்டான பேர் அவங்களுக்கு வச்சது கரெக்ட் தான், சொல்லக்கூடாது நிறைய பேர் சொல்றாங்க. இந்த போல அந்த கூட்டம் நம்பி இன்றைக்கு மக்கள் வாக்களித்து சொல்ல முடியாத துயரங்களுக்கு ஆளாகி இருந்தாலும், ஒரு செய்தி நான் ஒரு கட்டுரையில் ஒரு புத்தகத்தில் படித்தது தான். நம்ம சாணக்கியன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சாணக்கியன்னா அவர் பெரிய ஒரு இவர், மன்னர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லுவார். அந்த காலத்தில் ரஜபுத்திர மன்னர்களுக்கு சாணக்கியன் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கார். என்ன ஆலோசனை சொன்னா, மக்கள் வயிறு காலியா இருக்குதுன்னு சொல்லி நீ கவலைப்படாத. யாரு? மன்னனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். மக்கள் வயிறு காலியா இருக்குதுன்னு நீ கவலைப்படாத, மக்களுடைய மூளை காலியாக இருக்கக்கூடாது. அவன் காலியா இருந்தா சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். ஆகவே நீ என்ன பண்ணணும் சொன்னா, ராமாயணம் மகாபாரதம் போன்ற கட்டுக்கதைகளை அவன் மூளையில் இட்டு நிரப்பு. அவன் வயிற்று பசியை மறந்து அல்லது சிந்திக்கும் ஆற்றலையே இருந்து சிந்திக்கவே மாட்டான். உனக்கு ஆட்சிக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சாணக்கியன் ரஜபுத்திர மன்னர்களுக்கு சொன்னதான் நான் படித்தேன். ஆனால் இன்னைக்கு அப்படியே இன்றைக்கு சமகாலத்தில் பார்க்கிறேன். இன்றைக்கு மக்கள் அறிவுதனமாக, அரசியல் ரீதியாக, அடுத்த தலைமுறைக்கு வளர்ச்சிக்காக, நிகழ்கால வளர்ச்சிக்காக எதையுமே பற்றி சந்திக்காமல் குழந்தை சொல்லிச்சு ரீல்ஸில் வந்தது. இந்த தலையற்ற தலைமுறை சொன்னான்னு வாக்களித்ததுடைய விளைவு இன்றைக்கு மக்கள் சொல்ல முடியாத துயரங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஏன்பா அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பல யூக வகுப்பாளர்கள், பொதுமக்கள், நம்முடைய கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்த செய்திகள், என் குழந்தை சொல்லுச்சு, ஜனநாயகத்தில் வாக்கு அரசியலில் குழந்தையை வாக்கு பெறும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி மிகப்பெரிய மோசடியை விஜய் செய்து, விஜய் மாமாவுக்கு ஓட்டு வாங்கித்தாங்க. அம்மா அப்பா சொந்த பந்தங்கிட்டலாம் நீங்கள் சாக்லேட்டுக்கு எப்படி வலியுறுத்துவீர்களோ அதுபோல நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு, குழந்தைகளையும் தாய்மார்கள், பெற்றோர்கள், அப்பா அம்மா கிட்ட, சொந்த பந்தங்கிட்டலாம் சத்தியம் வாங்கிட்டு ஒரு முறை இந்த எங்கள் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க என்பதை சொன்னதை நம்பி, குழந்தைகளுக்கு என்ன அரசியல் தெளிவிருக்கும் என்பதை எண்ணி பார்க்காமல், இந்த வாக்கு என்பது நம்முடைய குழந்தையின் வாழ்க்கையின் அடுத்த கட்ட எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது வாக்கு என்பதை உணராமல், குழந்தையை சத்தியம் செய்துவிட்டால் அதற்கு பாதிப்பு வந்துவிடும் என்கின்ற அந்த பகுத்தறிவு சிந்தனையும் இல்லாமல் இன்றைக்கு அந்த பெற்றோர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட தலைமுறை இளைஞர்களின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட, எல்லாரும் கிடையாது, இளைஞர்களின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அவர்கள் மண்டையில் விதவிதமாக முடிகளை அலங்கரித்துக் கொள்கிறார்கள், வளர்த்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு மண்டையில் மூளை வளராதவர்களாக இருக்கிறார்கள் ஒரு சில கூட்டத்தினர். அந்த கூட்டத்தினர் மக்களிடத்தில் பொய்யை பரப்புகிறார்கள். மிக பெரிய அளவிலே
இன்றைக்கு விஜயின் பின்னால் அணிதிரண்டிருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கான முற்போக்கான எந்த கருத்துக்களையும் உணராமல் தெரிந்து கொள்ளாமல் முன்வைக்காமல் இருக்கக்கூடிய காட்சி அவருடைய நடிக்கின்ற படங்களை மட்டும் பார்த்து ரீல்ஸ்களையும் பார்த்து காட்சி ஊடக பிம்ப கவர்ச்சி நோயில் சிக்கி இன்றைக்கு அவர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். அவர் பேச்சை கேட்டு பல மக்கள் ரீல்ஸை பார்த்து வாக்களித்திருக்கிறார்கள். இவர்கள் பேச்சை எல்லாம் கேட்டு விசில் ஊதி இன்றைக்கு தமிழ்நாட்டின் உரிமைக்கும் வளர்ச்சிக்கும் எதிர்கால தலைமுறைகளுக்கும் தமிழ்நாட்டின் மக்களுக்கும் சங்கு ஊதியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். மொத்தத்தில் எப்படியோ ஏதோ ஒரு பொய் பிரச்சாரங்களை நம்பி இன்றைக்கு விசிலுக்கு உசிலை ஊதி தமிழ்நாட்டுக்கு சங்கூதி இருக்கக்கூடிய மக்கள் நன்கு உணர வேண்டும். இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நடிகர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் பெண்கள் பாதுகாப்பை பற்றியும் நாட்டில் நடக்கக்கூடிய சாதாரண பிரச்சனைகளை பெரிய பூதாகரமாக கலப்பி இன்றைக்கு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் குற்ற நடக்கக்கூடிய பெண்களுக்கு குற்றம் இழைக்கக்கூடிய மாநிலங்களின் பட்டியல் தமிழ்நாடு குறைந்த அளவில் இருக்கின்ற மாநிலம் என்று நான் சொல்லிட்டு இருந்தோம். தமிழ்நாடு இருக்கும்போது ரேட்டிங்கை வெளியிட்டாங்க. பட்டியலில் மத்திய அரசு ரொம்ப குறைந்த பெண்கள் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பாதுகாப்பான மாநிலம் எதுனா தமிழ்நாடு. ஆனால் விஜய் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? மிகப்பெரிய மோசமாக பெண்களுக்கான ஆபத்து இருக்கிறது, முதலமைச்சர் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவருடைய பாணியில் சினிமா பாணியில் பயங்கரமாக சொன்னார். இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு பெண்கள் பாலியல் தொல்லைகளுக்கு மிக பெரிய அளவிலே இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு யாரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? தாவேகாவுடைய சென்னையில் வட்ட செயலாளர் சிறுமி கற்பழிப்பு, வைகுண்டத்தில் தாவேகாவுடைய மகளிர் அணி சகோதரியை குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து கற்பழிப்பு, அந்த அம்மா கதறுது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அந்த குற்றவாளிகளுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரே பாதுகாப்பு வழங்குகிறார். இன்னைக்கு சேலத்தில் நம்ம பொள்ளாச்சி சம்பவத்தை சொல்லுவோம். அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் நடந்த கொடுமை, பெண்களை நிர்வாணப்படுத்தி அலங்கோலப்படுத்தி அவர்களை போட்டோ எடுத்து பகிர்ந்து அதில் சந்தோஷப்பட்டு பணம் சம்பாதித்த அந்த கூட்டம் இன்றைக்கு அதையும் மிஞ்சுகிற அளவிற்கு இன்றை சேலத்தில் தாவாக்கா நிர்வாகி மணிகண்டன் பேர் நினைக்கிறேன், மணிகண்டன் என்றவன் இது 50க்கும் மேற்பட்ட பெண்களை இப்படி படம் எடுத்து சித்திரவதைக்கு அவமானப்படுத்திருக்கிறான் என்று பாலியல் குற்றத்தை இழத்திருக்க. இப்படி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே போக முடியும். இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு யாரிடத்தில் இல்லை. இன்றைக்கு ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய விஜயின் கட்சியின் தொண்டர்கள், தாவேகாவை சேர்ந்த தொண்டர்கள் தான் இன்றைக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை, பாலியல் சுரண்டலை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்கிட்ட இருந்து தான் இன்றைக்கு காப்பாற்ற வேண்டியிருக்கு. இங்க செங்கப்பெண் திட்டம் தாவாக்கா காரணம் வாட்ச் பண்ணா போதும், வேற எதுவும் தேவையில்லை. இன்றைக்கு வருகின்ற நிகழ்வுகள் தினந்தோறும் செய்திகள் அதுதான். அதே போல ஒவ்வொரு பகுதியிலும் இப்போ அரசியல்வாதின்னா பொதுமக்களுக்கு சேவை செய்கிறவங்க, பப்ளிக்கு ஏதாவது ஒன்று பொதுமக்கள் வந்து கேட்டு அணுகி காரியங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் எந்த தாவேக்காரனாக இருக்கிறானா? தாவேக்காரன் யாருன்னு பார்த்தா ஃபுல்லாக கெஞ்சா அடிக்கிறவன், தருக்கி பொறுக்கி இவன் தான் இருக்கிறான். மாமூல் கேட்குறவன் ஒன்றும் இல்லைங்க, நம்ம டிவிஷனில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, கார்ப்பரேஷன் வேலை. இவன் யார்? இப்போ இந்த நிறைய இந்த போய் ஆய்வு நடத்துகிறன்னு ஸ்கூலில் போய் முதலமைச்சர் படம் நடத்துறது, படத்தை மாற்றுறதுக்கு ஆய்வு நடத்துறது,
ஹாஸ்பிட்டலுக்கு சம்மந்தமே இல்லாத துறை அதிகாரிகளே இல்லாமல் ஆய்வுக்கு போகிறது. அந்த மாதிரி இங்கே ஒருத்தன் வந்து வேலை செய்கிறவங்கிட்ட என்ன உனக்கு ஒர்க் ஆர்டர் இருக்கா, என்னை வந்து பாரு, மாமூல் கேட்டு மிரட்டல். இங்கே நடந்த நிகழ்வு. அதிகாரிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய அரசு மாநகராட்சியினுடைய அதிகாரிகள்லாம், மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள்லாம், என்னங்க இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நண்டு சிண்டெல்லாம் எங்களை மிரட்டுது. நம்ம விஜய் சொன்னார்ல அல்லு சில்லுன்னு, அந்த அல்லு சில்லு நண்டு சிண்டு எல்லாம் தாவேக்கானுடைய அவருடைய தொண்டன் தான் அப்படின்னு இன்னைக்கு நிரூபிச்சுட்டு இருக்கான். அதிகாரிகளை மிரட்டான். இப்படிப்பட்ட மண்டையில் மூளை இல்லாத இந்த தலையில்லாத தலைமுறைகளுடைய பேச்சை கேட்டுத்தான் இன்றைக்கு அரசியலற்ற ஒரு அரசியல்வாதியை இன்றைக்கு நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்ததனுடைய விளைவுதான் இப்படிப்பட்ட மோசமான நிலை உருவாகி இருக்கிறது. மின்சார பிரச்சனை எனக்கு முன்னா பேசினவர் சொன்னார், 5 ஆண்டு கால ஆட்சிகள், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏன் வெயில் வரலையா, மே மாதம் வரலையா, தடைப்பட்டுதா? 1 மணி நேரம் தடைப்பட்டால் ஜனங்க ரோடுக்கு வந்துடுவாங்க. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சும்மா இருக்க மாட்டார். சாக்காடு அடைப்புன்னா கூட, ஒரு சாக்காடு அடைப்பு மின்சார நம்ம கிட்ட சொல்கிறாங்க கூடுதலாக ஒரு டைம் ஆகிடுச்சுன்னா உடனே அவருக்கு ஃபோன் போயிடும். யார் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எல்லார் நம்பரும் அவர்கிட்ட இருக்குது, அமைச்சர் நம்பர் எல்லார்கிட்டையும் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார்னா உடனே நமக்கு லைனில் வந்துடுவாங்க. உடனே அது என்னன்னு உடனே பாருங்கள். அப்படி லேட்டாகுதுன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரியில் பேசி மொத்த அதிகாரியை வந்து அந்த வேலையை உடனே முடிச்சிருவோம். இன்றைக்கி யார் செய்கிறாங்கன்னு தெரியல. நாங்கள் சொன்ன அதிகாரியும் கேட்கணும் இல்லையா இன்றைக்கு. ஆனால் ஒரு சாக்கடை அடைப்பு என்றாலும், அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் சின்ன பிரச்சனை என்றாலும் சட்டமன்ற உறுப்பினரை நேரடியாக அணுகக்கூடிய மக்கள் இன்றைக்கு சம்பந்தமே இல்லாத, பேர் தெரியாத, ஊர் தெரியாத, உன்னை பார்க்காதவன் தனக்கு ஓட்டு போட்டதன் விளைவு அவரை நீ போய் கேட்க முடியல, பார்க்க முடியல. இன்னைக்கு யாரும் தெரியாது உனக்கு. ஓட்டு போட்ட உனக்கும் தெரியாது, சீட்டு கொடுத்த விஜய்க்கும் தெரியாது, ஓட்டு வாங்கின எம்எல்ஏக்கும் உங்களை தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள், இன்னைக்கு அமைச்சர்கள் எப்படி ஒரு மோசமான நிலையில் இருக்கா. நம்ம அமைச்சர் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனான்னு ஒரு பெண்மணி, அவர்களை அடிக்கிற கூத்துக்கு அளவே இல்லை. அவங்க டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுறது, 10 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்ட செய்தியை பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அப்படியே சிரிக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு நிறுவனங்களை தொழில் தொடங்குவதற்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாய் எடுத்துன்னு வந்ததெல்லாம் இன்றைக்கி ஆந்திராவுக்கு போயிட்டுருக்கு. கொரியாவில் போய் இந்த அம்மா என்ன பண்ணுது, தொழில் 40,000 கோடியை நான் வந்து எம்ஐ சைன் பண்ணிட்டேன்னு பொய். நம்ம பீரியடில் நடந்தது, அது மத்திய அரசு பகிரங்கமாக வெளியிட்டுட்டான். எந்தெந்த டேட்டில் என்னென்ன நடந்தது இந்த அம்மா போய் ரீல்ஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு அமைச்சர். ரமேஷ் ஒரு அறநிலையத்துறை அமைச்சர். அந்த அமைச்சர் இப்போ இந்த முறுக்கு எப்போ, ஒரு அறநிலையத்துறை என்பது என்ன, நீதி கட்சி காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பிராமண வகுப்பை சேர்ந்த ஒரு பிரிவினர் மட்டும் மக்கள் சொத்தாக இருக்கக்கூடிய கோவிலின் சொத்தை அபகரித்து கொண்டிருக்கிறார்கள், தாங்கள் மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சொத்தை கொள்ளையடிப்பதை தடுத்து நிறுத்தி மக்களுக்கான அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த துறை, குறிப்பாக யாருக்கிட்ட அந்த துறை இருக்கக்கூடாதுன்னு சொன்னோமோ இந்த பார்ப்பனிய கும்பல் கிட்ட இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையாக இன்று வரை நாம் செயல்படுத்தி கொண்டிருந்த அந்த துறை இன்றைக்கு அந்த கும்பலிடமே மீண்டும் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கு, இதை எடுப்பேன், இந்த சொத்தை கஜனாக கொண்டு வருவேன், அதை பற்றி பேசலை அவர். முறுக்கு எப்படி சுட்டிங்க, எப்போ எந்த நாளில் இதை சுட்டிங்க, அப்படி பற்றி அந்த முறுக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கார். மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர் என்ன சொல்கிறாரு, மீன்வள கச்சத்தீவை பற்றி கேட்குறாங்க, பல்வேறு கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் அவருடைய பதில். அது மட்டும் அல்ல, அவர் தொகுதியில் ஓட்டு போட்டவங்களை விட்டு பக்கத்து தொகுதியில் போய் நன்றி சொல்லிகிட்டு இருக்கார். அப்போ அமைச்சருடைய அந்த எந்த ஏரியான்னு கூட அவருக்கு தெரியல. இப்படி ஒரு அமைச்சர்
இன்றைக்கு இன்னொன்று அமைச்சர், அவர் தான் பெரிய உச்சபட்ச முதலமைச்சர் மாதிரி இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா. அவர் என்ன சொல்கிறாரு? உலகம் முழுக்க மக்களின் முதுகெலும்பு எதுன்னு சொல்கிறான்? விவசாயம். விவசாயம் உணவு உற்பத்தி தான் தன்னிறைவை அடைந்தால்தான் மக்கள் நலமாக வளமாக, அப்புறம் தான் எல்லா வளர்ச்சியும். ஆனால் இவர் ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்பது இவர் மிகப்பெரிய சமூக பொருளாதார அரசியல் விஞ்ஞானி ஆதவ அர்ஜுனா முதுகெலும்பு என்பது விளையாட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ அது மட்டுமல்ல, இன்னைக்கு மிகப்பெரிய அவரை பற்றி மிகப்பெரிய இதெல்லாம் வருது, மோசமான செய்திகள், நாட்டுக்கு பேராபத்தான செய்திகள். இன்றைக்கு போதைப் பொருளை கட்டுப்படுத்துறேன் என்று சொல்லக்கூடிய தாவகாவினுடைய நிழல் முதல்வராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா தான், அந்த குரூப்பு தான் போதைப் பொருள் கடத்தலுக்கு மிகப்பெரிய கேங்காக இருக்கிறாங்கன்ற இன்றைக்கு செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆக இது போன்ற அமைச்சர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆக இதையெல்லாம் கேட்டால் விஜய் என்ன சொல்கிறாரு? இவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில். இதெல்லாம் கேட்டால் விஜயினுடைய ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 மாதம் டைம் கொடுக்கணும். நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் வீடு கட்ட போகிறீங்க, பப்ளிக்கு உங்கள் வீடு ஒன்று கட்ட போகிற, வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல தெரிஞ்ச கொத்தனாரையோ மேஸ்திரியோ இன்ஜினியரையோ நேமிப்பியா? பணத்தை கையில் கொடுத்து நீ எல்லாம் கற்றுக்கிட்டு பொறுமையாக கட்டினா அந்த வீடு விளங்குமா? ஆக இது போல தான் ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு அவரை கற்றுக்கோ. எது அதனுடைய விளைவு? பெண்கள் கற்பழிப்பு, இன்றைக்கு கொலை கொள்ளை, தொழில் வளர்ச்சியில் பாதிப்பு, மின்சார பாதிப்பு, இப்போ இன்னும் ஏராளமாக வந்துக்கிட்டே இருக்கும். 6 மாதம் அதுக்கு டைம் கேட்டிருக்காரு. ஏதோ கேட்கலாம். இன்றைக்கி கூட நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் சொல்லியிருக்கார், நீங்கள் திட்டங்களை சொல்கிறதுக்கு 2500 ரூபா தரீங்க, எனக்கு டைம் கொடுங்க. இது கூட தலைவர் சொல்லணும், அந்த 1000 ரூபாய் பணமே இல்லைன்னு சொன்னார். அப்புறம் தலைவர் சொன்னோன்னே எங்கேருந்து போட்டார் தெரியல, 1000 ரூபாய் போட்டார். இப்போ அந்த 2500 ரூபா தரேன். கேஸ் சொல்லியிருக்காரு, 6 கேஸ். இன்றைக்கி நான் இப்போ தான் ட்ரம்ப்கிட்ட சொல்லலாம், பொய் தானே உங்களுக்கு, ட்ரம்ப்புக்கிட்ட பேசியிருக்கேன். ஹயதுல்லா கமேனி அவன் மகன் முஜிதபா கமேனிக்கிட்ட இப்போ தான் பேசினேன், சீக்கிரமாக கேஸ் அனுப்புகிறேன்னு சொல்கிறார். அதையும் நம்புவான், அதையும் எடுத்து ரீல்ஸ் போடுவான். இப்போ நம்முடைய விஜய் வந்து இது மாதிரி முஜிதபா கமானிக்கிட்ட பேசியிருக்காரு, கமேனிக்கிட்ட ட்ரம்ப்புக்கிட்ட பேசி முடிச்சிட்டாரு, 6 கேஸில் 4 கேஸ் முதல்ல வருது அப்படின்னு சொன்னோன்னு அதையும் நம்புவான். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு எதை கேட்டாலும், அப்புறம் நம்முடைய தோழர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன நீங்கள் ஏன் வந்து பத்திரிக்கையாளரை சந்திக்க மாட்டீங்க? டெல்லியில் போனால் சந்திக்கிறதில்ல, எங்கேயும் சந்திக்கிறதில்ல. அதுக்கு அவங்களுடைய தோழர்கள் சொல்கிறாங்க, கட்சிக்காரன் முட்டு கொடுக்குறவங்களாம் சொல்கிறான். அதானங்க, அது ஏற்கனவே அவர் தான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டாருங்க. எப்படியா சொல்லியிருக்காரு? விவசாயிகள் பிரச்சனை இப்படி நாட்டில் பெருசாக இருக்க, நீங்கள் சொன்னதை செய்யலையே, அவன் மறியல் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல? நீங்கள் வந்து கத்தி படத்தை பார்த்தீங்களா? அந்த இடத்துல எங்கள் தலைவர் எப்படி ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா? கத்தி படத்தில் விவசாயிகளுக்காக எப்படி போராடுறாரு, எப்படி செய்ய போகிறாருன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறான். பெண்கள் பாதுகாப்பு இப்படி இருக்கையா, என்னையா இது? மக்கள்லாம் ப்ரெஸ்ஸு கேட்குறாங்களே, அதை பற்றி ஏதாவது சொல்லணும் இல்லையா நாட்டு மக்களுக்கு அப்படின்னு கேட்டால், திரைப்படத்தை பார்த்தீங்களா? திரைப்படத்தில் பெண்கள் அப்யூஸ் பண்ணானா, தப்பு பண்ணானா அவனை எப்படி எங்கள் தலைவர் தண்டிக்கிறார் பார்த்தியா? திரைப்படத்தை பாருங்கள். மீனவர் பிரச்சனை என்னையா? இலங்கையில் பிடிச்சி வச்சுக்கிறான்றான், அவனெல்லாம் வெளியில் கொண்டு வரணும். முதலமைச்சர் போய் எங்களையே நாங்கள் கடிதம் தான் எழுதணும்னு சொன்னார், உங்கள் முதலமைச்சர் என்னையா பண்ணுறாரு? போய் மோடிக்கிட்ட பேசி ஏதாவது பண்ணக்கூடாதா உள்துறை அமைச்சர்கிட்ட அப்படின்னு சொன்னால் என்ன சொல்? சுறா படத்தை பார்த்தியா? சுறா படத்தில் பார்த்தியா மீனவரை எப்படி சும்மா என்ன மாதிரின்னு அவர் காப்பாற்றுறாரு, அவனுக்காக போராடுறாரு பார்த்தியா? நீனு என்னடா ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, ரவுடிகளெல்லாம் எப்படி ஒடுக்கணும்னு போக்கிரி படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க. என்ன சொல்ல போகிறான்? தீவிரவாதிகள்லாம் எப்படி ஒடுக்கணும், துப்பாக்கி படத்தை பார்த்து தெரிஞ்சு. இப்படி அரசியல் அறிவற்ற தற்குறிகள், கரெக்டான பேர் அவங்களுக்கு வச்சது கரெக்டு தான், சொல்லக்கூடாது நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த போல அந்த கூட்டம் நம்பி இன்றைக்கு மக்கள் வாக்களித்து சொல்ல முடியாத துயரங்களுக்கு ஆளாகி இருந்தாலும், ஒரு செய்தி நான் ஒரு கட்டுரையில் ஒரு புத்தகத்தில் படித்தது தான். நம்ம சாணக்கியன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சாணக்கியன்னா அவர் பெரிய ஒரு இவர், மன்னர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லுவார். அந்த காலத்தில் ரஜபுத்திர மன்னர்களுக்கு
சாணக்கியன் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கார். என்ன ஆலோசனை சொன்னா, மக்கள் வயிறு காலியா இருக்குதுன்னு சொல்லி நீ கவலைப்படாத. யாரு? மன்னனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். மக்கள் வயிறு காலியா இருக்குதுன்னு நீ கவலைப்படாத, மக்களுடைய மூளை காலியாக இருக்கக்கூடாது. அவன் காலியா இருந்தா சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். ஆகவே நீ என்ன பண்ணணும் சொன்னா, ராமாயணம் மகாபாரதம் போன்ற கட்டுக்கதைகளை அவன் மூளையில் இட்டு நிரப்பு. அவன் வயிற்று பசியை மறந்து அல்லது சிந்திக்கும் ஆற்றலையே இருந்து சிந்திக்கவே மாட்டான். உனக்கு ஆட்சிக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சாணக்கியன் ரஜபுத்திர மன்னர்களுக்கு சொன்னதான் நான் படித்தேன். ஆனால் இன்னைக்கு அப்படியே இன்றைக்கு சமகாலத்தில் பார்க்கிறேன். இன்றைக்கு மக்கள் அறிவுதனமாக, அரசியல் ரீதியாக, அடுத்த தலைமுறைக்கு வளர்ச்சிக்காக, நிகழ்கால வளர்ச்சிக்காக எதையுமே பற்றி சிந்திக்காமல் குழந்தை சொல்லிச்சு ரீல்ஸில் வந்தது, இந்த தலையற்ற தலைமுறை சொன்னான்னு வாக்களித்ததுடைய விளைவு இன்றைக்கு மக்கள் சொல்ல முடியாத துயரங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆனால் இந்த மண்டையில் மூளை இல்லாத இந்த தலைமுறைகளுக்காகவும், குழந்தைகள் பேச்சை கேட்டு இவருடைய பேச்சை ரீல்ஸை எல்லாம் பார்த்து வாக்களித்த இந்த மக்களுக்காகவும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் வருங்காலங்களில் தொடர்ந்து போராட்டி தமிழகத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுக்கின்ற ஒரு ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 1,55,00,000 வாக்குகளை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஒரு தேர்தலில் வாக்கு அரசியலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி நிகழ்கின்ற ஒன்று என்றாலும், ஒரு இயக்கம், ஒரு கட்சி என்பது மக்கள் நிலைபெற செய்கின்றதற்கு உதாரணம் தான் 1,55,00,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். விஜய்க்கு நமக்கும் ஒரு 17 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். இதை மாறுவதற்கு குறைந்த காலங்களில் மாற இருக்கு. இப்பே மாறிட்டு இருக்கோம். சூழ்நிலைகள், நாட்டின் சூழ்நிலைகள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. மக்கள் உணரக்கூடிய காலம் மிக விரைவில் வரும். உங்களுக்காகவும் வருங்காலத்தை தமிழுடைய ஒரு வசந்த காலமாக மாற்றுகின்ற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் உண்டு என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.